அது எங்கே போய் கலக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். சபைகளில் வருகிற தசமாக எங்கே போகிறது? வேசி வீட்டுக்கா, விபச்சார வீட்டுக்கா, வேசி நடத்தலா, இல்ல ஏழை நடத்தலா, இல்ல நன்மை செய்ய பயன்படுத்தப்படுகிறதா, இல்ல ஆலயம் கட்ட பயன்படுத்தப்படுகிறதா, இல்ல ஏழைகளுக்கு சோறு போட பயன்படுத்தப்படுகிறதா? ஏன் விக்கிரத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு சோறு போடலாமே? நம்ம எல்லாருக்கும் பொது தானே. ஒரு சம கையை தட்டுங்க. இந்துனுடைய காணிக்கை உனக்கு வேண்டாம், முஸ்லிமுடைய காணிக்க உனக்கு வேண்டாம், விக்கிரத்தை சேவிக்கிறவனை காணிக்க உனக்கு வேண்டாம். ஏன் அவனுக்கு சோறு போட்டா என்ன? கையை தட்டுங்க. செய்யலாலே நன்மை இல்லாதவனுக்கு கொடுக்கலாம் இல்லையா? ஏழாதவனுக்கு கொடுக்கலாம் இல்லையா? வடவனுக்கு கொடுக்கலாம் இல்லையா? எங்கே போறது தசமமாக? ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவ புரட்சி அடுத்த மாசம் இங்கு செலுத்தப்படுகிற தசமமாக காணிக்கைகள் தேசத்தில் அறிவிக்கப்படும். உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தசமாக மாத்திரமல்ல, கொடுக்கப்படுகிற காணிக்கையினுடைய கணக்கையும் அறிவிக்கப்படும். உற்சாம கையை தட்டுங்க. மற்றவங்க செய்யட்டுமே. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய வீட்டில் உண்மை உள்ளவன் இருக்க வேண்டும். அதானே இயேசு சொன்னார். கபடு செய்கிறவன் என் வீட்டில் இருப்பதில்லை, கள்ளன் இருப்பதில்லை. இப்ப எல்லா ஊழியக்காரரும் கிட்டத்தட்ட கள்ளர்களை போல் மாறிவிட்டார்கள். உற்சாம கையை தட்டுங்க. கன்னத்தில் அடிக்கிறது மாதிரி. ஹல்லேலூயா. ஆகவே கணக்கை கேட்க வேண்டும். நன்மை செய்வதற்கு தான் தசம பாகம். பொண்டாட்டி பேர சொத்து வாங்கிறதுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. பிள்ளைகள் மேல ப்ராப்பர்ட்டி வாங்க கிடையாது. பிரிட்டன்ல படிக்க கிடையாது. அவன் சம்பளத்தில் வாங்கிடலாம். வேணா 3 கோடி வருது, ஒரு மாதம் வருதுன்னு வச்சுடுவோம். தசமத்தை நீ வேணா சாப்பிட்டுக்கோ, போ எடுத்துக்கோ. வேலை செய்கிறவனுக்கு கூலி வேணுமே. ஆண்டவர் ஒரு தசமத்தை கொடுக்கட்டும், நீ சாப்பிட்டு என் பணத்தை நீ சாப்பிட்டுக்கோ, போப்பியா. மீது 90% எங்கே போதாதா? 3 கோடி கார் வச்சுருக்காங்க, 4 கோடி கார் வச்சுருக்காங்க. அது விற்றா எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம்? எத்தனை நன்மை செய்யலாம்? ஏன்னா காரு அண்ணாநகரில் போனாலும் எறும்பு மாதிரி தான் போகும். வடவள்ளி போனாலும் கோயம்பேடு போனாலும் எறும்பு மாதிரி சிரித்து தான் போகும். நீ 4 கோடி கார் வச்சு நான் பறந்தா போவேன், போகலையே. ப்ரௌடு, பெருமை. அதான் நேற்று சொன்னார், கொளுத்தவர்களையும் செழுமை உள்ளவர்களையும் நான் அழித்து போடுவேன் என்று சொன்னார். அது தேசத்தில் நிறைவேற போகிறது. உற்சாமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் நம்மை உயர்த்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. அல்லேலூயா. ஆகவே என் வீட்டில் இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்தி கிறிஸ்து வீட்டுக்குள்ளே பிரவேசிங்க. அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் வந்தால் பரிசுத்தமும் உண்மையும் இருக்க வேண்டும். 2 இல்லைன்னா ஜீவொளியில் வராதிங்க. பாவம் செய்கிறவன் வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் பாவத்தை விடுவதற்கு முயற்சி பண்ணணும். பேசித்தனம் புரிகிறவர்கள் வரலாம். எல்லோருக்கும் பொது இடம் என்னது? ஜீவொளி தான். எல்லா ஜாதிக்கும், எல்லா மதத்தும், எல்லா எண்ணத்துக்கும். ஆனால் விட்டுட்டு போகணும். எதை விட்டுட்டு போகணும்? பாவத்தை விட்டுட்டு போகணும். இல்லைன்னா பட்டயம் உங்களை பின்தொடரும். ஹல்லேலூயா. அவை ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், கர்த்தாவே கர்த்தாவே என்னை நோக்கி கூப்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் இயேசுவுக்கு அற்புதம் செய்தேன்,
இரவும் பகலும் ஊழியம் செய்தேன்னு சொன்னா அக்கிரம செய்கைக்காரனே, நீ காணிக்கை கொள்ளைக்காரன்னு சொல்லி விட்டுருவார். அப்படிதானே பிரதர்? கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பொருந்தும் இல்லை, மேக்சிமம். ஏன்னா இவங்க நன்மை செய்த வழியே தெரியல. இப்போ வலதுகை கொடுப்பது இடது அறியக்கூடாது, வேதம் இருக்குது. அது எதுக்கு சொன்னார்? ஒரு ரகசியம். வலதுகை கொடுப்பது இடது அறியக்கூடாது. பெருமை உண்டாகும், மட்டுமில்லை சிக்கலும் உண்டாகும். இப்போ கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேர். கணவன் மனைவி இருக்கும்போது கணவன் விசுவாசத்தில் குறைந்தவனாக இருப்பான், மனைவி விசுவாசத்தில் வளர்ந்தவளாக இருப்பாள். அப்போது வலதுகை கொடுப்பது இடது அறியக்கூடாது. பொண்டாட்டி நம்ம எங்கே விடுவோம்? எந்த பக்கம் விடுவோம்? கட்டண பொண்டாட்டி எந்த பக்கம் விடுவோம்? இடது பக்கம்தான். இடது பக்கம்தான். நீ கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. வலது பக்கம் கர்த்தன் இருப்பார் இல்லையா? பொண்டாட்டி வலது பக்கம் கொடுக்க மாட்டான், லெஃப்ட்டு எப்போவுமே செண்டை கை ஆட்டி வாங்கிறதுக்கு கணக்கு பண்ணி விட்டுருவார். அப்படி தானே? அவள் விசுவாசம் குறைந்தவன், விசுவாசத்தில் வளர்ந்தவள். இப்போ பெண்கள் இன்றைக்கு விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள், ஆண்கள் தசமம் கொடுப்பதில் சலித்து போகிறவர்கள். பெண்கள் தசமத்தை கொடுப்பதில் பெருமை உள்ளவர்கள், கொடுக்கிறார்கள். ஆனால் விசுவாசி வளர்ந்தவள் கர்த்தருக்கு தசமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது விசுவாசத்தில் குறைந்தவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மனசு, ஏன் நான் சம்பாதிக்கிற காசு எல்லாம் என் கணக்கு பார்த்து காணிக்க கொடுக்குறாளே, கடன் வாங்கி தலை குனிந்து நிற்கிறேனே, இது ஆண்டவருக்கு தெரியாதா, இது அடுக்குமா என்று கேட்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க. இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவரிடத்தில் என்ன செய்யணும்? புருஷனுக்கு தெரியாமல் காணிக்கை செலுத்தணும். தமிழ்நாட்டில் யாராவது சொல்லி தருவானா புருஷனுக்கு தெரியாமல் காணிக்கை செலுத்துறதுக்கு? நான் சொல்லித்தரேன். அவர் தான் சொன்னார், வலதுகை கொடுப்பது இடது அறியக்கூடாது. நீ கொடுத்தா பொண்டாடி தெரியக்கூடாது, பொண்டாடி கொடுத்தா புருஷன் தெரியக்கூடாது. ரெண்டும் தெரிஞ்சால் பிரச்சனை வரும். ஏன்னா 2 பேரும் ஈக்குவல் விசுவாசம் இல்லை. ஏனென்றால் நாளைக்கு என்ன வரும்? 6 மாதம் தாண்டினதும் 1 லட்ச ரூபா நீ காணிக்க கொடுத்துருப்ப, 6 மாதம் தாண்டதும் பிரச்சனை வரும். பிரச்சனை தான். அந்த காசு இருந்தால் நமக்கு ஏதாவது பயன்பட்டுருமே. இப்போ ஊழியக்காரன் கொளுத்து போயிருக்கிறானோ, டயல் பண்ணு, என்னை ஏமாற்றி காசு வாங்கினேன் திரும்ப கொடுறா அப்படின்னு சொல்லுவான். இல்லை என் பொண்டாட்டி ஏமாற்றி நீ காசு வாங்கினேன் திரும்ப கொடுறான்னு சொல்லுவான். தெரிஞ்சனால தானே பிரச்சனை, தெரிஞ்சனால பிரச்சனை. இப்போ ஒரு பிரச்சனையை நான் சொல்லுகிறேன், நான் எல்லாமே சாட்சியோடு தான் சொல்லுவேன். ஒரு பல கூட்டங்களுக்கு முன்பாக இங்கே ஸ்டீபன் என்ற ஒரு சகோதரன் உட்கார்ந்திருந்தான். பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிருந்தான். பொண்டாட்டி வீட்டில் போய் கத்தியை குத்திட்டு வந்தான். திரும்ப வரும்போது இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னான். ஏன் பொண்டாட்டி அடிக்க போனேன்? அவள் கூப்பிட்டு பார்த்தா வரல. அவள் அடிக்கடி ஓடி போயிடுவா. சரி, அடிக்கடி ஓடி தானே போகிறா, கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செலுத்து, வருவாளா இல்லையான்னு பார்க்கலாம். நீ கூப்பிடாமலே வருவாளா இல்லையான்னு பார்க்கலாம். இங்கே தான் சீட்டில் உட்காந்துருந்தான். அவன் முதல் பாயிண்ட், ஆண்டவர் கேட்டார், அவள் வருவாளா? அவள் வருவா. அவள் வருவாளா? வருவா. விசுவாசம். வருவாளா? வருவா. அப்படின்னா வந்துட்டா போ. அடுத்த கூட்டத்துக்கு முன்னாடி அவளை தானாக வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாச்சு. தானா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் திண்டுக்கல்ல இருந்து ஒரு ஃபோன் வருது. நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்ரு. பத்திரிகை ஸ்டீவன்கிட்ட நீ காணிக்கை வாங்கியிருக்கியாமே? ஸ்டீவன்கிட்ட மட்டும் இல்லையா, தமிழ்நாட்டில் நிறைய பேருடன் காணிக்கை வாங்கி புத்தகம் அடித்து ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிற உனக்கு என்ன? நான் பத்திரிகை ரிப்போர்ட் எழுதிடுவேன். நீ எழுதுனா ஒரு காலம், நான் போட்டால் ஒரு புத்தகம். நான் ஏற்கனவே ஒரு பத்திரிகை ஆசிரியர். அல்லேலூயா. நீ எழுதுனா இருப்பா ஒரு ரிப்போர்ட்டு, என்னை பற்றி நீ ரிப்போர்ட் பாட்டா டெபர்மேஷனில் கோர்ட்டுக்குள்ள நீ இருப்ப. காணிக்கைகள் வாங்கினாலே திரும்ப கொடுக்கக்கூடாது, வேதம் சொல்லுது இல்லையா? காணிக்கைனாலே திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய சமாச்சாரம் அல்ல. நாய் கக்கின கூட என்ன தின்னுமா தின்னாத? தின்னும். அப்போ நாயை விட கேவலமா நீ? பத்திரிகை ரிப்போர்ட் வச்சு பேசுகிறான். அடுத்த கடை இன்னொருத்தன் பேசுகிறான், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேசுகிறேன், நீ காணிக்கை வாங்கிரு. காணிக்கை வாங்கிறது இயற்கை, உனக்கு இப்போ என்ன? அது என் மருமகிட்டன்னு வாங்கிட்ட. அவன் கொடுத்தான் வாங்கிட்டான். அவன் வீடும் தெரியாது, அவன் கூடும் தெரியாது. ஒரு பிரச்சனை சொன்னான், பொருத்தனை சொன்ன, காணிக்கை நிறைவேற்றினான். அதுக்கு அற்புதம் நடந்தாச்சு, அதிசயம் நடந்த. வரப்போகிற புத்தகத்தில் அந்த அம்மா எழுதின சாட்சியை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை?
அந்த லேடி பேசுகிறான், அது வலதுகை கொடுத்தது, இப்போ இடதுகை பேசுது என்கிட்ட. டேய், என் புருஷங்கிட்ட ஏன்டா காணிக்க வாங்கின, இன்னைக்கு போட்டுரு, இன்னைக்கு போட்டுரு, இல்லைனா உன்னை விட மாட்டேன். இப்படி பல பக்கம் மிரட்டல். நேற்று ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே போனது தான் உண்டு, ஒரு ஃபோன் வருது, இன்னைக்கு நீ பொருத்தனையை திரும்ப கொடுத்துருக்கணும். அவள் பேசுகிறா, அவளை சேர்த்து வச்சதே இந்த ஊழியம். உற்சாகமாக கையை தட்டுங்க. இப்போ என்ன தெரியுது, வலதுகை கொடுத்தா இடது எறியக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒருவன் விசுவாசத்தில் வளர்ச்சி, இன்னொருவன் விசுவாசத்தில் வீழ்ச்சி. அவள் வீழ்ச்சி உள்ளவன் அறியும் போது, நீ ஏன் காசை கொடுத்த, வாங்கிட்டு வா, ஆண்டவர் கேட்டிருக்காரு காணிக்க. இவன் ஆண்டவர் கேட்காம எருசலேம் மாலையில் பெட்டிக்கு முன்னாடி இருந்து வசூல் பண்ண கர்த்தர் நம்ம கர்த்தர் தானே. ஒன்றுமில்லாத விதவை ஸ்திரீ போய் எலியா நீ சாப்பிடாத முதல்ல எனக்கு கூடன்னு சொன்னது அவர் தானே. பைபிளை அவங்களுக்கு தெரியல. தட்ஸ் த பாயிண்ட், இக்னாரன்ஸ். ஆகவே தான் ஆண்டவர் சொன்ன வலதுகை கொடுப்பது இடதுகை அறியக்கூடாது. இதாக ரகசியம். ரெண்டு பேரும் ஒருமித்த விசுவாசம் இருந்தால் ஒருமித்து வைக்கலாம். இல்லைன்னா புருஷனுக்கு தெரியாமல் பொண்டாட்டி கொடுக்கணும், பொண்டாட்டி தெரியாமல் புருஷன் கொடுக்கணும். அப்புறம் நான் கொடுத்தேன்னு பொண்டாட்டிகிட்ட சொல்லக்கூடாது. அவள் 6 மாதம் தாண்டி அவள் பேச ஆரம்பிப்பாள். இல்லைன்னா பொண்டாட்டி தெரியாமல் நீ புருஷன் கொடுத்துருக்கணும். லாஸ்ட்டில் அந்த விஷயம் தெரியுமா 8 மாதம் தாண்டி அவள் கூப்பிடுவான். புரியுதா? உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த ஊழியம் எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறது, எல்லா அந்தி கிறிஸ்து பிரச்சனையும் சந்திக்கிறது. அல்லேலூயா. அப்போ அற்புதத்தை கண்ட பின்பும், அதிசயம் நடந்த பின்பும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்த பொழுதும் கூட அது திரும்ப கேட்கிற மனசு வருதுன்னா அதுக்குள்ள அந்தி கிறிஸ்து இருக்கிறான் என்பதான் மெய்ப்பொருள். அல்லேலூயா. அந்த பிள்ளையினுடைய அறியாமை. ஆனால் எனக்கு கோபம், என்ன நீ போட்டு பேசணும், பொண்டாட்டியை நீ இன்னும் பேசினா அடி வாங்கிடுவான். அல்லேலூயா. கிட்டத்தட்ட மற்ற ஊழியக்காரனை விட நான் கொஞ்சம் பர்ஃபெக்ட் தான். அவை கொஞ்சம் திமிரும் ஜாஸ்தி தான். ஒரு லேடி, நான் ஊழியம் செய்து நீ ஒன்று சேர்ந்து நீ குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிற, நீ என்ன நீ போட்டு பேசுகிற. திரும்ப ஃபோன் போட்டேன், என்ன நீ போட்டு பேசுன, போனை வச்சுட்டா. திரும்ப அடிச்சு எடுக்கல. அப்ப கர்த்தருடைய கரம் மொட்டை தலையா என்று கூப்பிட்டதற்கு நான் 2 கரங்களை வைத்து 42 பிள்ளைகளை பீறி போட்ட தேவனுடைய வல்லமை இறங்குமா இறங்காதா? இறங்கிய தீரும். ஹல்லேலூயா. இது சாத்தானுடைய ஊழியம் அல்ல, சாத்தானை அழிக்கிற ஊழியம். அந்தி கிறிஸ்து ஊழியம் அல்ல, அந்தி கிறிஸ்து அடிக்கிற ஊழியம். சர்வ வல்லவருடைய ஊழியம். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிரமாணத்தின்படி ஒருவன் ஊழியம் செய்யணும், ஒரு விசுவாசி அதன்படி நடக்கணும். சும்மா கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரமாணத்தை கை கொள்ளாதவன் என் வீட்டில் இருப்பதில்லை, பிரமாணத்தை பின்பற்றாதவன் எனக்கு தேவையில்லை. விசுவாசம் இல்லாதவன் கொடுப்பான், கொடுத்துட்டு 2 கேட்பான். விசுவாசம் உள்ளவன் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுக்கிற மனசு உள்ளவன் தான் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க கூடாது. கொடுக்காமலே இருங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு மாசத்துல ஒரு 3 கோடி 4 கோடி தசமபாகம் வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அவங்க செலவே பண்ண மாட்டாங்க. எங்கே செலவு பண்ணுறாங்க? நீ கேட்கலாம பலத்த ஊழியம் செய்கிறாங்க. நான் செய்கிற மாதிரி ஊழியம் செய்ய முடியுதா? அவங்களுடைய தொலைக்காட்சியெல்லாம் விளம்பர சேனல். ஒவ்வொரு ஊழியக்காரன் உள்ள போய் பிரசங்கம் பண்ணி காசு கொடுத்துட்டு வருவான். எங்க ஜீவொலியில் ஒத்தைக்கு ஒரு பிரசங்கம் எவனுமே டொனேஷன் பண்ணுறது கிடையாது. எந்த ஊழியக்காரன் உள்ளே வந்து காசு தந்ததும் கிடையாது, விளம்பரம் போட்டதும் கிடையாது, பிறந்தநாள் போட்டதும் கிடையாது. எங்கிருந்து வருது இந்த செலவு பணம்? யோசிக்கணும்ல. ஒரு கொஸ்டின் கேளுங்க, எங்கிட்ட கேட்குற மாதிரி அவங்கள்ட்ட கேளுங்க. 10 கோடி 15 கோடி எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்க. சேனலில் என்ன நடத்துறீங்க நீங்கள்? சொசைட்டி ப்ராப்ளம்ஸ். சாதாரண ஒரு அந்தி கிறிஸ்தனுடைய ஒரு செயல், ஒரு பிஸ்னஸ் மேனுடையது. ஊழியக்காரன் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறது பொண்டாட்டியும் பிள்ளைகளுக்காக, ஆனால் விசுவாசிகளுக்காக அல்ல. அங்கே அப்படி பணம் வசூலிக்கப்படுகிறது, ஆனால் அங்கே கொட்டப்படுகிறது. என்னது? காணிக்கைகள் கொட்டப்படுகிறது. அங்கே தசமபாகம் வசூலிக்கப்படுகிறது, ஆலயம் கட்ட காசு வசூலிக்கப்படுகிறது. ஆனால் தசமபாகம் எங்கேன்னு தான் கர்த்தருடைய கேள்வி.
என்னுடைய தசமபாகம் எங்கே? என் ஆலய வளாகத்தில் உள்ள களஞ்சியத்தில் கொண்டு வா. உன் தசமபாகத்தை எல்லாம். மல்கியா 3 அதிகாரம் 8, 9, 10. இந்த வசனம் பிரமாணம். இந்த வசனம் பிதாவுடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம். இந்த வசனத்தின்படி ஊழியக்காரன் நடக்கலனா அவன் எந்த வகையான ஊழியக்காரன்? நான் சொல்லுகிற அந்த கிறிஸ்துனுடைய ஊழியக்காரர்கள். உச்சமா கையை தட்டுங்க. தசமபாகத்தை தின்னு கொளுத்து லாஸ்ட்ல புழுத்து சாகணும். தசமபாகத்தை வச்சு பிள்ளைகளை படிக்க வச்சா பிள்ளைகள் கோமாளிகளாக மாறுவார்கள். நான் இன்னைக்கு சொன்ன செய்தியில் 2019 சொன்ன செய்தியில் ரிப்பீட்டு. வைத்தியன் பிள்ளை நோயாளி, ஊழியக்காரன் பிள்ளை கோமாளி. அப்படிதான் இருக்க முடியும். செக் பண்ணுங்க.